கேரளா லாட்ரி ரேசிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம 14/13/2025க்கான கசிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதிக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 146 நம்ம கொடுத்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இல்லாட்டி 5ஆம் நம்பர் கொடுத்துருந்தோம். ஆனால் ஏ போர்டு சி போர்டுகளும் கொஞ்சம் 8ஆம் நம்பர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் அடுத்தபடி நம்ம 6, 2ல் ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி எடுத்துருந்தோம். ஆனால் 6ஆம் நம்பர் வந்திருக்கு, ஆனால் சி போர்டு வந்திருக்கு. ஆனால் மெயினாக கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் 8ஆம் நம்பர் கொஞ்சமே மிஸ் ஆகிட்டே வருது. இந்த மாதம் கொஞ்சம் எல்லாமே மிஸ் ஆகிட்டே வருது. அதனால் உங்கள் கணிப்பில் மேட்ச் சேனல் மட்டும் இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற கமெண்ட்டை பார்த்து கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். இது வெறும் கசியாக மட்டும் பாருங்கள் நம்பளே. ஏன்னா இந்த மாதம் என்னன்னு தெரியல, நம்மளும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மிஸ் ஆகிட்டே வருது அதிகமாக. ஓகே, நம்ம இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வீக்லி சார்ட் வச்சு நம்ம சிங்கிள் நம்பர் தான் நம்ம எடுக்க போகிறோம். உங்கள் கணிப்பில் மேட்ச் சேனல் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி விட்டுருங்க. ஓகேவா? ஓகே மலை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா டிஏ பார்த்தீங்கன்னா நம்பர் முதல் சிங்கிள் போர்டு ஏபிபிசிஎஸ்சி 3 டிஜிட்டல் 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக்கிங் எடுத்துகிட்ருங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 15 91 64 99. இந்த நம்பருக்கு நீங்கள் புக்கிங் பண்ணிங்க. வின்னிங் அமௌண்ட்டு மறுமாதத்தில் கொடுத்துருவாங்க. நம்பிக்கையான ஒரு ஏஜென்சி தான். ஓகேவா? ஓகே மலை, நம்ம வீக்லி சார்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எடுக்க போகிறோம். இன்றைக்கி கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஏதாவது மேட்ச் ஆச்சாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, ஏபிபிசிஎஸ்சி என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days எடுத்துக்கலாம். 829 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 829 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம டேன் மெத்தட் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்திங்கன்னா 326 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணி நம்ம இதில் கிடைச்ச நம்பர் 1 அல்லது 6 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 829 வச்சுட்டு நமக்கு 1 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 190 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா 190 டேன் ஆப்ஷன் 326 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 1 அப்படி இல்லாட்டி 5, 1 அல்லது 5 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்திங்கன்னா 190 வச்சு அடிக்கலாம். நமக்கு 1 அல்லது 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 122 டேன் ஆப்ஷன் 326 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 2 அப்படி இல்லாட்டி 9, 2 அல்லது 9 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? அது நம்ம 122 வச்சு நமக்கு 2 9 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 9 2 பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. நல்லா நோட் பண்ணிங்க. வந்தால் ஏ போர்டு பி போர்டுக்கு வரணும். நான் மெயினாக ஏ போர்டுக்கு கொடுக்கணும். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேவா? 122 வச்சு நமக்கு 2 9 ஏ போர்டு பி போர்ட்லேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, 925 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 925 டேன் ஆப்ஷன் 326 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா மீண்டும் 9 அப்படி 2ஆம் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. வந்தால் எந்த நம்பர் வரலான்னு பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 4 days எடுத்து நம்ம 829 வச்சுட்டு நமக்கு 1ஆம் நம்பர் அடுத்து 1ஆம் நம்பர் அடுத்து பார்த்திங்கன்னா 9 2 அடுத்தபடி 925 வச்சுட்டு நமக்கு 9 அப்படி இல்லாட்டி 2ஆம் நம்பர் மெயினாக பார்த்திங்கன்னா ஏ போர்டுக்கு வரணும். அப்படி இல்லாட்டி பி போர்டுக்கு இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகே, நம்ம ஒரு சிங்கிள் நம்பர் மட்டும் நம்ம எடுத்துக்கோம். ஏ போர்டு பி போர்டுக்கு வீடியோ பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். 829 வச்சு நம்ம சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்திங்கன்னா 829 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு நம்ம எடுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 692 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய ஒரு நம்பர்ஸ் எடுத்துகிறோம். 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆறு போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? பார்த்திங்கன்னா நம்ம 829 வச்சு எடுக்கலாம். நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 190 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 190 எஸ்ஐன் ஆப்ஷன் 692 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1 தான் நம்ம கிடைச்ச ஆறு போர்டுக்கான அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா? நம்ம 190 வச்சுருக்கு. நமக்கு 1ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா 122 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான சிங்கிள் நம்பர் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். நம்ம
22 எஸ்ஐன் ஆப்ஷன் 692 போர்டு நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. 2 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. இதே மாதிரி 122 வச்சுருக்கு நமக்கு 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 925 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன வருதுன்னு பார்த்தலாம். அதில் வந்து 925 எஸ்ஐன் ஆப்ஷன் 692 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் நம்பர். ஓகேவா. 2 தான் நமக்கு கிடைச்சா ஆல் போர்டுக்கான சிங்கிள் நம்பர். ஓகேவா. நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம வந்து ஒரு 4 days லேட்டர் எடுத்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 829 வச்சுருக்கோம். 1ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. அடுத்து வந்து 9 அடுத்து 2ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்து ஒரு மெத்தட் எடுத்தோம். அது வந்து டேன் மெத்தட் எடுத்தோம். 9 ஏ போர்டு அண்ட் பி போர்டு வர மாதிரி எடுத்திருந்தோம். பார்த்தீங்கன்னா இதில் சிங்கிள் நம்பரில் 2ஆம் நம்பர் வருது. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டு வர மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு 2ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. ஓகேவா. இனிமேல் 9ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்க. ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 3 days ஷெல்டர் மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 190 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 190 போட்டுக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேன் மெத்தட் தான் போட்டு எடுக்கிறோம். இப்போ எல்லாம் மெத்தட் மாற்றி தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எப்பவுமே எஸ்என்எஸ் ஆப்ஷன் போட்டு எடுப்போம். ஏன்னா அந்த மாதம் கொஞ்சம் வேலை செய்யாதனால நம்ம வந்து மெத்தடை மாற்றிடுச்சு. ஓகே, இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 749 போட்டு தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 3 அப்படி 1. ஓகேவா. 3 அப்படி 1 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. நம்ம வந்து 190 வச்சு அடிக்கல, நமக்கு 3 1ன்னு கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 122 வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 122 டேன் ஆப்ஷன் 749 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படி 2. ஓகேவா. 6 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா வந்து 122 வச்சு அடியில் நமக்கு 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 925 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா வந்து 925 டேன் ஆப்ஷன் 749 கோடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அப்படி 3. ஓகேவா. 7 அல்லது 3 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா. பார்த்தீங்கன்னா 925 வச்சு அடிக்கல, நமக்கு 7 அப்படி 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இது வந்து எந்த போர்டில் 1 2 ஏ போர்டு பி போர்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிஎன்சி போர்டுக்கு 7 3 வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. 3ஆம் நம்பர் வந்தால் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாச்சும் உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா எடுத்துங்க. அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேவா. நான் வந்து ஏபிசிஎஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 நம்பர்ஸ் தான் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம வந்து மெத்தடு புது மெத்தடு, அதனால் நம்ம வந்து அதிக நம்பர்ஸ் கொடுக்கல. ஏபிசிஎஸ்சிக்கு 93 97 23 27 இந்த நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த 23 27 இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். உங்கள் கணிப்பில் ஏதாச்சும் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஓகேவா. ஓகே மலை, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 146. 146க்கு பார்த்தீங்கன்னா சாமிநாதன் அவருக்கு பார்த்தீங்கன்னா 60 இந்த மாதிரி கொடுத்துருக்கப்பல. ஆனால் ஒரு 1 அல்லது 4ஆம் நம்பர் இடையில சேர்த்திருந்தப்பல ஒரு சூப்பராக ஏவிசியில் சூப்பரான ஒரு நியூஸ் வந்து எடுத்துருப்பல, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குமரேசன் மணி அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல, ஒரு அருமையான வினிங்ஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. ஒரு சிங்கிள் செட் தான் கொடுத்துருக்கப்பல, ஒரு சூப்பரான கசிங் கொடுத்துருக்கப்பல. அடுத்து திருவேங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 4 அப்படி 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்பல. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. பி போர்டில் சூப்பரான ஒரு வினிஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் அவரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் எடுத்து கொடுக்கல. ஆனால் நம்ம சார்ட் கசிங்கில் கொடுத்துருந்தேன். அதுலேயும் ஏ போர்டுக்கு 4 சி போர்டுக்கு 4 தான் கொடுத்துருந்தேன். ஆனால் வந்த நம்பர் பி போர்டுக்கு வந்து நம்ம என்னன்னு தெரியல, எந்த மெத்தடில் போட்டாலும் நமக்கு எல்லாமே மாறி மாறி தான் வருது கொஞ்சம் நாளைக்கு. அதனால் கொஞ்சம் நாளைக்கு உங்கள் கசிங்கை மேட்ச் பண்ணி விளையாண்டுங்க. ஓகே, அடுத்து 146 பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 சி போர்டில் 1 ஏ போர்டில் 6 கொடுத்துருக்கப்பல. எல்லாமே கொஞ்சம் போர்டு மாற்றி கொடுத்துருக்கப்பல, ஒரு சூப்பரான கசிங் தான் எடுத்துருக்கப்பல. அடுத்து சரத் அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 4 0 எடுத்துருக்கப்பல, ஒரு 4ஆம் நம்பரும் எடுத்துருக்கப்பல. ஆனால் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு போயிடுச்சு. அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 0 எடுத்துருக்கப்பல சிங்கிள் ஷாட்டில். பி போர்டுக்கு 4ஆம் நம்பர் வந்து எடுத்துருக்கப்பல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பி போர்டில் சிங்கிள் நம்பரில் ஒரு சூப்பரான நியூஸ் எடுத்துருக்கப்பல.
ஆனால் டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 046 வச்சுட்டாப்புல ஒரு 146 போட்டிருந்தாப்புல இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங்கே எடுத்துருக்கலாம். ஒரு அருமையான ஒரு கசிங் தான் எடுத்துருக்காப்புல. ஒரே ஒரு நம்பர் போட்டு தான் நம்ம சேனல் ஒரு ஃபுல் வினிங்கே இருந்திருக்கோம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கசிங் தான் எடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா உல்லா கான் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 1 அல்லது 8 நம்பர் எடுத்துருக்காப்புல. அதில் 1 நம்பர் ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா மீண்டும் சிங்கிள் நம்பர் தான் கொடுத்துருக்காப்புல. ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பரில் 4, பி போர்டுக்கு 4 பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வினிஸ் இந்த நம்பர் நீங்கள் வச்சுருந்தாலும் இன்றைக்கி ஒரு அருமையான வினிஸ் சூப்பரான ஒரு கசிங் எடுத்து சூப்பராக ஒரு வினிஸ் கொடுத்துருக்காப்புல. ஓகே மலை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு அருமையான வினிஸ் கொடுத்துருக்கீங்க. மறக்காமல் நாளைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளே மறக்காமல் நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம மெத்தட் ஒரு செட் ஆச்சுன்னு நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம். அது வரைக்கும் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே மகளே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். ஓகேவா.